எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் சிஎம் சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு பேஷண்ட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதாவது வந்து இவருக்கு மூளையில் அக்யூட் இன்ஃப்ராக்ட், அதாவது வந்து ரத்தக்கட்டு மூளையில் சமீபத்தில் வந்த ரத்தக்கட்டுனால அவரால் நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ இங்கே தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னாடி அவர் என்ன கண்டிஷனில் இருக்கார், எப்படி இருக்காரு அப்படின்றத அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? நாகராஜன். எவ்வளோ வயசாகுதுங்க? 71 ஆகுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவுக்காக இங்கே வந்தீங்க? அது கீழே விழுந்ததுல மண்டியில் 2 கட்டி ஆகிடுச்சு. சரி. அது அப்புறம் நடக்க முடியல. அப்புறம் ரைட் சைடு கை கால் வரல. இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன். மூளை கட்டி நல்லா ஆயிடுச்சு. இப்போ அரைக்கு மாதிரி இருக்கிறேன். நான் நல்லா நடக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா. நீங்கள் வந்து எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க? 10 நாள் இருந்தேன். 10 நாள் இருந்தீங்க. சரி சரி சரி. இதுக்கு முன்னாடி வேறு என்ன தொந்தரவு ஏதாவது இருந்ததுங்களா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து நடக்க முடியல, அதில் இருந்தது. இப்போ இங்கே வந்து 10 நாள் தங்கி நல்லா ஆயிட்டேன். ஓகே, ரைட். சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தது? இவருக்கு என்ன பாதிப்பு இருந்தது? இங்கே வந்து மஜாஜி பண்ணி நல்லா ஆயிட்டேன், சூப்பர் ஆயிட்டேன். சரி சரி சரி. நான் பிரைவேட்ல போய் பார்த்தேன். அது வந்து கட்டி கரையாது. கொடுக்குற மாத்திரை வந்து சுருங்கும், ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி கொண்டு வரணும், எப்படி 7-8 மாதம் ஆகும் நடக்க, 7-8 மாதம் ஆகும் நடக்கிறதுக்கு. அதனால நான் கொடுக்குற மாத்திரை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்த வைத்தியம் கூட போகக்கூடாதுனாங்க. நான் சித்த வைத்தியத்துக்கு நான் வந்துட்டேன் தைரியம். சித்த வைத்தியம் தைரியம் வந்துட்டேன். வந்து இப்போ அவர் வந்து நான் நேரம் கூப்பிட்டு சித்த வைத்தியம் பார்த்தனவே அங்கேருந்து வந்து கண்ணு தெரியல, காது தெரியல, கை இல்லை, கால் இல்லை, அந்த மாதிரி வந்தாரு. இந்த பிரச்சனை வந்தப்ப எப்படி நடந்தாரு, என்ன மாதிரியான கண்டிஷன்ல இங்க கூப்பிட்டு வந்தீங்க? அங்கிருந்து அந்த ஆஸ்பத்திரி போய் 10-15 நாள் வச்சிருந்து அங்க ஒண்ணும் முடியல. வாந்தி எடுத்து கிடந்தாரு, தலை சுத்தல், மஞ்சக்காமால, விக்கல் எல்லாம் இருந்து அங்க 10 நாள் வச்சிருந்து ரொம்ப இன்னும் முடியல. கொஞ்ச நாள் இன்னும் சரியில்லை, போகணும்னு சொன்னாங்க. நான் கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு உங்களை பார்த்தேன்னு நீங்க டாக்டர் தெரியாது இருந்துச்சு. டாக்டர் வந்து அந்த செல்லை கண்டுபிடிச்சு அந்த டாக்டரை கண்டுபிடிச்சு போன்ல பேசி நாங்க வந்துட்டோம். வந்தப்ப நடக்க முடியாது, சுத்தமா நடக்க முடியாது. பூரா கை காலம் நீர்ந்து போய் ஒரு மாதிரியா வந்தாங்க. வந்ததுக்கு இங்க வந்து மசாஜ் பண்ணி, தலைக்கு மசாஜ் பண்ணி எல்லாத்தையும் உடம்பு சரியாக்கி கொடுத்து நடக்க வச்சு 3 வேளை இங்கே சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரூம் கொடுத்து நீங்கெல்லாம் தங்கி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது வந்து இவங்களுக்கு தலையில், அதாவது வந்து மூளையில் வந்து அக்யூட் இன்ஃப்ராக்ட், அதாவது வந்து ரத்தக்கட்டு உருவானது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இவங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து இதாகிடுச்சு. கை கால்கள் வந்து செயலிழந்து போயிடுச்சு, பேச்சு குளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து லிவரில் வந்து பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஜாண்டிஸும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களால வந்து எழுந்து நிற்கவே முடியல. அதாவது வந்து பாடியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது கண்டிஷனுக்கு வந்து போயிட்டாரு. ப்ளஸ் வந்து எழுந்து நின்னால் தலை சுத்தல் இருக்கும். அதாவது வந்து நடக்க முடியாது, ஒன் சைடாக தள்ளிகிட்டே போகும். அதாவது சாஞ்சி விழுற கண்டிஷனுக்கு வந்து போயிட்டே இருப்பார். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அக்யூட் இன்ஃப்ராக்ட். அதனால மசில் ஸ்பேசம் வந்து ரெண்டு கைகள்லையுமே கொஞ்சம் நல்ல மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து ஆகிருந்தது. கால்கள்லேயும் வந்து ரொம்ப ரைட் சைடு, அது லெஃப்ட் சைடு கால், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் கால்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டிஃப்னஸ் வந்து இருந்தது. இந்த முட்டியில் வந்து பலம் இல்லை. அவருக்கு வந்து ஏஜ் வந்து 72 ஆகிறதுனால கால்களில் சுத்தமாக பலம் இல்லைன்றதுனால அவரால் இந்த மேல் உடம்பை தூக்கி அவரால் நடக்க முடியும். அப்படி நடக்க முடியாத கண்டிஷன்னால நல்லா தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எழுந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சடனாக வந்து கீழே விழுற கண்டிஷனுக்கு வந்து போயிடுவார். இதுதான் வந்து அவர் இங்கே வந்து அட்மிட் ஆகும்போது வரும்போது இங்கே வரும்போது 2 பேர் வந்து பிடிச்சி கை பிடிச்சி தூக்கி கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ இவர் தனியாக யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்கிறாரு. சரிங்களா? இந்த வீக்கம் பரவாயில்ல, உடல் வந்து இப்போ நல்ல கண்ட்ரோலாக இருக்குது, பிலிருபின் லெவல் வந்து நல்லா கம்மியாச்சு. இங்கே வந்து சேரும்போது கிட்டத்தட்ட 3 பிலிருபின் லெவல் இருந்தது. இப்போ நில் வந்து வந்திருக்கு. ஆமாம்,
இப்போ மஞ்சக்காமலை வந்து சுத்தமாக ரத்தத்தில் இல்லை, அந்த SGOT SGPTயும் நல்லாவே வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கான ரிப்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இவர் எப்படி நடக்கிறாரு, என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன கொடுத்தோன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், எப்படி ட்ரீட்மெண்ட் போச்சுன்றது தெளிவாக நான் சொல்கிறேன். இதற்கு எந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னாக்க, இதை வந்து நாங்கள் வாதமாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அதாவது வந்து இவருக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு ஃபுல்லாக சோரியாட்டிக் கண்டிஷன் இருந்தது, சோரியாசிஸ் இருந்தது. அதனால ஸ்கின்னே வந்து இப்போ எப்போதும் வந்து ஸ்கேலி ஸ்கின்னாக ரொம்ப ட்ரையாக வந்து எப்போதும் வந்து இருக்கும். சரிங்களா? இங்கே நான் எங்கள் சித்த மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவோம், வாதம் அல்லாது மேனி கிடாது அப்படின்றது சொல்லுவோம். அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு உடலில் வாதத்தன்மையானது அதிகமாக இருந்தது. அதே மாதிரி தான் ரத்தத்துலேயும் அந்த வாதத்தன்மை அதிகமானதுனால பக்கவாதமாக அது வந்து வந்தது. அதாவது வந்து அக்யூட் இன்ஃபெக்ட், அது வந்து பக்கவாதமாக மூளை செல்களில் போய் அந்த அடைப்புகளை ஏற்படுத்தி கை கால்களை வந்து பாதித்து செயல்பட முடியாமல் வந்து உருவாக்கிடுச்சு. இப்போ மூளை தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ அதில் பாதிப்பு வந்ததுனால மசில் அது கொடுக்க வேண்டிய கமெண்ட் வந்து கை கால்களுக்கு வந்து தகவல் ஒழுங்காக பரிமாறதுனால அங்கங்கே மசில் ஸ்பேசம் ஆகிடுச்சு, ரிஜிட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு கால்களில் பலம் இல்லாமல் போயிடுச்சு, முட்டு கைகளில் வந்து வலி அதிகமாகிடுச்சு, எழுந்து நடக்க முடியல, கை ஃபுல்லாகவே வந்து அவரால் கொஞ்சம் தூக்க முடியாத கண்டிஷன் வரையும் போயிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் அந்த வாதத்தை வந்து போக்கக்கூடிய கஷாயங்கள் வந்து இருக்குது. இவருக்கு வந்து நாங்கள் பொதுவாக என்ன கஷாயம் கொடுத்தோம் அப்படின்னா, வலியங்கடி கஷாயம் தான் வந்து வந்து கொடுத்தோம். அது வாதத்தை வந்து குறைப்பதில் மிக நல்ல இதாக இருக்கும். அதுக்கடுத்தது உள் மருந்துகளாக அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறதுக்கு வந்து வெடியும் புற்றுநோய் போன்ற மருந்துகளை வந்து உள்ளே கொடுத்தோம். அதுக்கடுத்தது வந்து நரம்பை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகளும் ப்ளஸ் வந்து அந்த சோரியாட்டிக் இதை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணுறதுக்கு சேங்கொட்டை நெய் போன்ற மருந்துகளும் வந்து உள்ளே கொடுத்து நம்ம கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போது இவருக்கு அந்த ஸ்கின்னும் நல்லா அந்த சோரியாட்டிக் இதுவும் நல்லா கம்மியாயிடுச்சு. ப்ளஸ் வந்து ரெகுலராக வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி வந்து இங்கே தங்கி இருக்கும்போது நம்ம கொடுத்தோம். ரெகுலராக மசாஜ் பண்ணுறது, அந்த நரம்புகளை வந்து பிடிச்சி நல்லா இழுத்து கரெக்டான எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறது. ஸோ கூடவே மசாஜ் வந்து இந்த பேலியேட்டிவ் கேர் மாதிரி வந்து பக்கவாதம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு நடக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் கொடுக்கறது, மசாஜ் கொடுக்கறது, இந்த மாதிரி கூடவே இந்த பேலியேட்டிவ் கேர் கொடுக்கும்போது 10 days வந்து இப்போ இவர் வந்து நல்லா ஓரளவு வித்தவுட் சப்போர்ட் வந்து இப்போ நடக்கிறாரு. இங்கே வரும்போது அவர் 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 2 பேர் வந்து இவர் இங்கே இப்போ வந்து 10 நாள் வந்து நல்லா நடந்திருக்காரு. பாத்ரூம் நடக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தாரு. இங்க வந்து அவரே பாத்ரூம் போறாரு, இப்போ அவரே லெட்டின் போறாரு, அவரை வெளியே வாங்கிட்டு போறாரு. சரி, நல்லது. இதே மாதிரி சித்த மருத்துவத்தினாலையும் ஒரு பேஷண்ட்டுக்கு சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் வைத்தியம் வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க நல்ல ஒரு உதாரணம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேஷண்ட்டுகளோட அனுபவங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.